அப்போ நியூட்ரல் கிரகம்ங்கிறதே சந்திரன் தான். முத்தொழிலையும் செய்யக்கூடியது சந்திரன். ஆனா நாம சந்திரனை தான் நிலையற்றதும்போ. இப்ப சந்திரனை நம்ம எதை சொல்லுவோம்னா, இந்த உடல் நிலையற்றது, சந்திரனால் வரக்கூடிய அறிவு எண்ணம் நிலையற்றது, சந்திரனால் வரக்கூடிய எண்ண அலைகள் நிலையற்றது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது சந்திரனால் உருவாக்கப்பட்ட உருவங்கள், இந்த உருவங்கள் நிலையற்றது. இந்த ஓரறிவுன்னு சொன்னேன்ல, இது கருப்பசாமின்னு ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிடுவோம். ராமர் கதையை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த கருப்பசாமிங்கிறது சீதா தேவி அழுத உடனே முனிவர் தவத்தில் இருக்கும்போதே குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க இடையில வந்து. அப்போ அவர் ஒரு தர்ப்பை பிள்ளைல ஒரு குழந்தைய உருவாக்கிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரறிவுல இருந்து மனிதனா 6 அறிவா உருவாயிட்டான்னு அவர் சொல்றாரு சுருக்கமா. உனக்கு கண்மூடித்தனமான பக்தி, அதை கொஞ்சம் ஆராயணும். ஓரறிவுல இருந்து மனிதன் உருவாயிட்டான். அதுக்கப்புறம் தூய நெருப்புல அவர் எரிஞ்சிடுறாரு, சாம்பல் ஆயிடுறாரு. அப்புறம் அந்த சாம்பலை தொளிக்கும் போது அவர் கருப்பனா எந்திக்கிறார். அதைத்தானே